வணக்கம். இந்த வாரம் டாக் ஆஃப் த தமிழ்நாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் கொடுத்த 3 பேட்டி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் கொடுத்த 3 பேட்டி ப்ளஸ் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு, 2 வழக்கு. முக்கியமான வழக்கு வந்து டாஸ்மாக் ஊழல் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஊழல் வழக்கில் அவருக்கு ஜாமீனுக்கான முயற்சிகள் மற்றும் குதிரை பேர வழக்கில் ஜாமீன் முயற்சி. இதில் வந்து குதிரை பேர வழக்கில் ஆல்ரெடி உயர்நீதிமன்றத்தில் வந்து ஜாமீன் கிடைச்சிச்சு. உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் வழக்கில் ஜாமீன் கிடைக்கல. அப்புறம் உச்சநீதிமன்றம் போனாங்க. உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுபோக இந்த வழக்குகள், இந்த ஆளூர் ஷானவாஸ் அவர்களுடைய பேட்டி, இது ஆளுங்கட்சியான தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த மாதிரியான உடைச்சலை கொடுத்துருக்கு, இல்லை அதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு லீடு கிடைச்சிருக்கா, இல்லை கூட்டணிக்குள்ளே குழப்பம் ஏற்பட்டுருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் முன்னாள் நிர்வாகியான சங்கத்தமிழன் அவர்கள் வந்து மிகவும் கடுமையாக வந்து ஆளூர் ஷானவாஸ் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஏன்னு கேட்டால், இவர் கொடுத்த இந்த பேட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவையும் தமிழக வெற்றி கழகத்தையும் உரிச்சு எடுத்துட்டார். யார்? ஆளூர் ஷானவாஸ். இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த ஆதவ் அர்ஜுனாவுடைய இருக்கக்கூடிய இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு எல்லாம் உள்ளுக்குள்ளே ஒரு கிளுகிழுப்பு வந்துருச்சு, ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு ஆத்திரம் வந்துருச்சு. அதுதான் உண்மை. அதனுடைய வெளிப்பாடு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆளூர் ஷானவாஸை அப்படியே கடிச்சு கொதறாங்க. இதில் சோசியல் மீடியாவிலையும், எக்ஸ் தளத்துலையும், இதில் இன்ஸ்டாகிராம்லையும். ஏன் அவங்களுக்கு அப்படி ஆத்திரம்னா, இதில் பாதி பேருக்கு மேலே திருமாவளவன் கட்டுப்பாட்டில் இல்லாமல் ஆதவ் அர்ஜுனாவுடைய கட்டுப்பாட்டில் போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. ஒன்று ரவிக்குமார் அவர்களையும் ஆளூர் ஷானவாஸ் அவர்களையும் ரொம்ப கடுமையாக. அந்த ஆதவ் அர்ஜுனா ஆதரவு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காங்கள, இவங்க தான் இந்த மாதிரியான வேலைகளை பார்த்துட்டே இருக்காங்க. ஆனாலும் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் வந்து அவங்கள ஆத்திரப்படுத்துகிற அளவுக்கு இந்த ஆளூர் ஷானவாஸ் முன்னாள் எம்எல்ஏ, நாகப்பட்டினம் எம்எல்ஏ என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் வந்து கிட்டத்தட்ட பாஜகவோட மறைமுக ஆட்சி இங்கே செயல்படுத்திக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டார். இதுதான் இங்கே பெரிய அவங்களுக்கு அப்படியே உள்ளுக்குள்ள பிரச்சனை ஆனது காரணமே தான். அவர் சொன்னதில் உண்மை இருக்கு இல்லையா? தேர்தல் ஆணையம் வந்து அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் தான் வந்து நமக்கு தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளரை வந்து மாற்றுது. ஷாய்குமார் அப்படிங்கிறவரை மாற்றுது. ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடனே எப்போவுமே தேர்தல் ஆணையம் வந்து எலெக்ஷன் அறிவிச்சிருச்சுன்னா ஒரு தலைமைச் செயலாளரை நிர்ணயம் பண்ணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய அரசுகள் வந்து தங்களுடைய தேவைகளுக்கேற்ப, கொள்கைகளுக்கேற்ப தலைமைச் செயலாளர்களை வந்து மாற்றிக்கொள்ளும். ஆனால் இந்த ஆட்சியில் தான் வந்து தலைமைச் செயலாளரை மாற்றாமல் அப்படியே தொடர செஞ்சுருக்காங்க. யார்? இந்த ஷாய்குமார். தேர்தல் ஆணையம் நிர்ணயிச்சு. தேர்தல் ஆணையம் யார்? பாஜகவுடைய கூட்டணின்னு சொல்லலாம். இப்போ என்ன அதில் என்ன ஒன்றும் கெட்டு போகிறதில்ல. அப்போ அந்த கிட்டத்தட்ட நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய மொத்த அதிகாரங்களையும் செலுத்தக்கூடியது வந்து தலைமைச் செயலாளர். முதலமைச்சர் இருந்தாலும் முதலமைச்சர் வந்து கைதான் காட்ட முடியும், அதை செயல்படுத்துகிறவர் தான் செயலாளர், தலைமைச் செயலாளர். அவர் வந்து ஒரு பாஜக ஆதரவாளராக ஏன் மாற்றலை? இது முக்கியமான கேள்வி தானே. இதில் வந்து ஆளூர் ஷானவாஸ் என்ன அப்படி தப்பாக கேட்டுட்டாரு? இதுக்கு எதுக்கு நீங்கள் ஆத்திரப்படணும்? அதுபோக மும்மொழி கொள்கையில் வந்து உள்ளே வந்துருச்சு. எங்கே வந்துருச்சுன்னா, சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சு. இது வரைக்கும் திராவிட கட்சிகள் போராடி அதை வந்து காப்பாற்றி வச்சிருந்துச்சு. அதை உள்ளே வரவிடாத அளவுக்கு இப்போ உள்ளே வந்துருச்சு. அதே போல் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போயிடுச்சு. இது யாருடைய திட்டம்? அன்னைக்கு RN ரவியோடைய திட்டம். அவருடைய திட்டத்தை பழிக்க விடாமல் அன்றைய முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் வந்து கடுமையாக போராடி, அவர் வெளியவே போனாலும் பரவாயில்ல, நாங்கள் தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடுவோம்னு சொல்லி ஒரு போராட்டத்தோடு இது வரைக்கும் தமிழ்நாட்டுடைய ஆட்சியாளர் நடந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போயிடுச்சு. அதுக்கு பதிலாக வந்தே மாதரம் உள்ளே வந்துருச்சு. வந்தே மாதரம் நாம் இது வரைக்கும் பாடுறதில்ல. அப்படியே பாடினாலும் 2 லைன் தான், முதல்ல இருக்கக்கூடிய 2 லைன் தான் பாடுவோம். அந்த வந்தே மாதரத்தில் ஒரு மத துவேஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாலேயே அது ஒரு முக்கிய இதாக எடுத்துக்கல. ஆல் ஓவர் இந்தியா அப்படி தான் இருந்துச்சு. பாஜக வந்து அவங்களுடைய தலைமை அலுவலகம் அல்லது அவங்களுடைய கட்சி மீட்டிங்கில் வேணால் பாடியிருப்பாங்களே தவிர, பெரும்பாலும் சட்டமன்றங்கள்லையோ அரசு நிகழ்ச்சிகள்லையோ பாடுறதில்ல. ஆனால் இப்போ பாட ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்துருச்சு. வந்தே மாதரம், தேசிய கீதம், 3வது தமிழ்தாய் வாழ்த்து. இது நடந்துச்சுல. இதை வந்து
ஓப்பனாக சொல்கிறார். தமிழக வெற்றி கழகம் பாஜகவுடைய திட்டங்களை மறைமுகமாக செயல்படுத்துதுங்கிறத ஆதாரத்தோடு சொல்கிறார். மொத்தம் 5 குற்றச்சாட்டில் 2 குற்றச்சாட்டுமே ஆளூர் ஷானவாஸ் சொன்னதான் சரி. இன்னும் 3 அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த சங்கத்தமிழன் என்ன பண்ணுறா அப்படின்னா, அதாவது திமுகவுடைய சொம்பு, திமுகவுடைய அறுவருடி அப்படின்னு சொல்கிறாரு. ரவிக்குமார் அவர்களை வந்து ஆர்எஸ்எஸ் உடைய அமித்ஷா ஆர்எஸ்எஸ் உடைய சங்கி, அறுவருடி இப்படி இந்த மாதிரி விமர்சனங்களை வந்து கடுமையாக வைக்கிறார். அவர் தகாத வார்த்தைகளில் திமுகவுடைய அதாவது எலெக்ஷனுக்கு முன்னால் திமுகவுக்கு எதிராக வந்து பிரச்சாரத்தை வந்து கட்டமைத்தார் இங்கே சமூக ஊடகங்களில். இதில் ஆத்திரப்பட்டு அவர் வந்து கட்சியை விட்டு நிற்கிற திருமாவளவன் அவர். அதுபோக நம்மளுடைய நீண்ட நாள் கனவான நம்மளுடைய லட்சியமான அதிகாரம், ஆட்சியில் அதிகாரம் அது கிடைச்சிருக்கு. அந்த அதிகாரம் ஆட்சியில் நமக்கு கிடைச்சிருக்கும் போது அதை பார்த்து பொறாமப்படுறாரு ஆளூர் ஷானவாஸ். திரு வன்னியரசு அவர்கள் வந்து அமைச்சரானது வந்து அவருக்கு பிடிக்கலையா, ஆளூர் ஷானவாஸ்க்கு. அந்த வைத்தறிச்சலில் தான் அப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஆளூர் ஷானவாஸ் கிடையாது. அவர் வந்து விவாதங்களில் வந்து எடுத்து வைக்கக்கூடிய கருத்து அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். அதே போல் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அவருடைய வாதங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும். இதை வந்து முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே வந்து அவரை பாராட்டியிருக்கார். அப்புறம் தலித்துகளுக்கு எதிரான ஆட்சி நடத்தினதுனால தான் திமுக தொழுத்து போச்சு அப்படிங்கிறார். இப்போ இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து தலித்துகளுக்கான ஆட்சியும் நேர்மையான ஆட்சியும் லஞ்சமில்லாத ஆட்சியும் நடத்துகிறதா அவர் சொல்கிறார். அவர் அப்படி ஒரு ஆட்சியை நடத்தும் போது ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் வந்து ஏன் தாவேக்காவை வந்து விமர்சனம் பண்ணணும், விமர்சனம் பண்ணிட்டு அப்புறம் ஏன் அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கணும், இது தலைவருக்கு தெரியுமா அப்படிங்கிறார். திருமாவளவன் அவர்களே பலமுறை சொல்லிட்டாரு, தனக்கு வந்து இதில் வந்து நாங்கள் ஆட்சியில் பங்கே எடுத்தாலும் நாளைக்கு இப்போ எங்களுடைய கொள்கைக்கு மாறுபட்டிருந்தால் நாங்கள் விலகிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் கொள்கைகளுக்கு மாறுபட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை தானே திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் வந்து அந்த விவாதங்கள்லையும் அந்த பேட்டியில் கொடுத்தாரு. திருமாவளவன் அவர்களுக்கு முரண்பட்டாரா ஆளூர் ஷானவாஸ்? எந்த இடத்துலையும் முரண்படலை. அவர் தெளிவாக தன்னுடைய வாதங்களை தன்னுடைய கட்சிக்கு எதிராக இல்லாமல் தற்போதைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சி செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி தான் அவர் பேசுகிறார். அதை கூட பேசக்கூடாதுன்னு இந்த சங்கத்தமிழன், இன்னும் சில விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பாவலன் இவங்கெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. முக்கியமாக திரு வன்னியரசு அவர்கள் வந்து கிட்டத்தட்ட அவருடைய விஜயோடைய ரசிகர் மன்ற தலைவராகவே மாறிட்டார்னு தான் சொல்லும். ஜனநாயகன் படம் பார்த்துட்டு வந்து அம்பேத்கரியம், பெரியாரியம், மார்க்சியம் இத்தனையும் கலந்தது தான் ஜனநாயகம் படம். அப்படி ஒரு சிறப்பான படம் அப்படின்னு சொல்லி அவர் வெளியில் பேட்டி கொடுத்த அன்னைக்கு அவருடைய நன்மதிப்பு, அவருடைய போராளி குணம் எல்லாமே வேஷம் தானா அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. என்னன்னா அவர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், நான் சட்டமன்றம் போகிறது 2வது விஷயம், அண்ணன் வன்னியரசு ஜெயிச்சு உள்ளே வரணும்னு சொன்ன திமுகவை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணார் வன்னியரசு. திமுக திருப்பி அவரை வந்து எந்த விமர்சனம் பண்ணலை, அப்படியே அவங்க கடந்து போயிட்டாங்க. அதுபோக வேற என்னென்ன பேசியிருக்காருன்னா, திருமாவளவன் வந்து மாற்றி மாற்றி பேசி குழப்புகிறார் அப்படிங்கிறது வந்து பொதுவெளியில் எல்லாரும் பேசக்கூடியது. ஆனால் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் வந்து எந்த இடத்துலையும் அவரை வந்து அந்த மாதிரி சொல்லவே இல்லை. தங்களுடைய தலைவர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் வந்து சரியான நிலைப்பாட்டோடு தான் பேசுகிறாருன்னு தான் அவர் பதிவு பண்ணுறார். ஆனால் இந்த சங்கத்தமிழன் என்ன பண்ணுறா அப்படின்னா, திருமாவளவனை வந்து கிரிட்டிசிசம் பண்ணுறாரு ஆளூர் ஷானவாஸ். அப்படின்னா இவரை ஏன் கட்சிக்குள்ளே வச்சுருக்கணும், நமக்கு தேவையான அளவுக்கு இல்லாமல் இவர் திமுகவுடைய ஒரு பேச்சாளர் மாதிரியே பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரியே அவரை வந்து திமுக பக்கம் தள்ள முயற்சி பண்ணுறாரு சங்கத்தமிழன். ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக தான் பேசியிருக்காரு. எந்த இடத்துலையும் தன்னுடைய தலைவர் திருமாவளவனை பற்றி எதையும் பேசவே இல்லை. திருமாவளவன் கொள்கையை சங்கத்தமிழனுடைய பிரச்சனை என்னென்னா, ஆளூர் ஷானவாஸ் அவர்களால் தான் வந்து விடுதலை சிறுத்தையிலிருந்து நீக்கப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆத்திரம் இருக்குது, கோபம் இருக்குது, வன்மம் இருக்குது. இதைத்தான் அவர் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து வெளிப்படுத்துறது மாதிரியே தான் தெரியுது. ஆனால் அவர் நீக்கப்பட்டதுக்கு காரணம் வந்து அதாவது அன்றைய கூட்டணியில் இருந்த திமுகவை பற்றி விமர்சனம் பண்ணுறாரு. நம்மளும் அந்த கூட்டணியில் தான் இருக்கோம், அந்த கட்சிக்காரங்க வந்து நமக்கும் ஒர்க் பண்ணணும், நம்ம அவங்களுக்கு ஒர்க் பண்ணாதான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது பொதுவான வந்து ஒரு சரியான நிலைப்பாடு. ஆனால்
இவர் என்ன பண்ணுறாரு, கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே கூட்டணி கட்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. யாருடைய தூண்டுதலில்? ஆதவ அர்ஜுனாவுடைய தூண்டுதல். ஆதவ அர்ஜுனாவுக்கு என்ன கோபம், தங்களுடைய கூட்டணி விஜயோட கூட்டணி வருவார் தொல் திருமாவளவன் அப்படின்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னால் விஜய்க்கு வந்து அவர் வந்து ஒரு உத்தரவாதம் கொடுத்துருந்தார். ஆனால் அது கடைசி வரைக்கும் நடக்காமல் போனதோட ஆத்திரம் விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளேயே தனக்கு ஒரு டீமை உருவாக்கி வச்சுக்கிட்டார். அதாவது திமுகவுக்கு எதிர்ப்பாகவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாகவும் பேச ஆட்களை செட் பண்ணதோடைய விளைவு வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் முளைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க அந்த கட்சிக்குள்ளே. அவர் திருமாவளவன் அவர்கள் வந்து அதை வந்து ஈஸியாக அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி வெளியே எடுக்க முடியாமல் சூழ்நிலையில் இருக்கார். காரணம் 8 சீட்டு கொடுத்துச்சு. 6 சீட்டு வாங்கி 4 ஜெயித்தோம், 8 வாங்கி 2 தானே ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு குழப்பம். தங்களுடைய கூட்டணி கட்சியான திமுக ஆட்சியில் இல்லாமல் போனது. இது ரெண்டும் வந்து குழப்பத்தில் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நம்ம கட்சியில் வந்து கலையெடுப்பு நடத்தோம்னா கட்சி வந்து கலகலத்து போகும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பக்கங்கள் இப்போ தான் வந்து நிர்வாகிகளையும் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நேரத்தில் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் வந்து பேசுறது நியாயப்படி பேசுறதுனால திருமாவளவன் அவர்கள் வந்து அது பெரிய கருத்துக்களை சொல்லவே இல்லை. ஆனால் வெளியில இருந்து இந்த ஆதவ அர்ஜுனாவுடைய கைக்கூலிகள் இருக்காங்களா விடுதலை சிறுத்தைகள், அவங்க தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இது வரைக்கும் நம்ம ஆளூர் ஷானவாஸ் அவர்களை பற்றி பேசிட்டோம். இப்போ நம்ம அடுத்த டாபிக் வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பற்றி பேசலாம். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து குதிரை பேர வழக்கில் வந்து அவருக்கு வந்து ஜாமீன் கேட்டிருந்தார். அந்த குதிரை பேர வழக்கே பெரிய கொடூரமான வழக்கு. அந்த வழக்கை பற்றி இன்னொரு நாள் பேசலாம். அது எவ்வளோ தொலைக்கு அவங்க வந்து அந்த கான்ஸ்பிரசி தியரியை உருவாக்குறதுக்காகவே இந்த ஒரு வழக்கை வந்து போட்ட மாதிரின்னு தோணுதே தவிர அதில் எந்த முகாந்திரமும் இருக்கிற மாதிரி இது வரைக்கும் தோணவே இல்லை. இது வரைக்கும் வெளியில் கொண்டு வரல. ஆனால் மீடியாக்கள் மூலம் வந்து ஒரு விதமான நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. எப்படின்னா செந்தில் பாலாஜினா ஊழல், ஊழல்னா செந்தில் பாலாஜி, இந்த நேரட்டிவை செட் பண்ணால் திமுகவுக்கு ஒரு கெட்ட பேர் மக்கள்கிட்ட ஏற்படுத்திடலாம். ஏன்னா எப்போவுமே திமுகவை பற்றி ஊழல் வழக்குன்னா திமுகவை ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படிங்கிறது வந்து கான்செப்ட். 10 லட்சம் கோடி வாங்கி கடன் வாங்கி இந்த தமிழ்நாடு அரசு முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி எலெக்ஷனுக்கு முன்னால் மேடை தோறும் வந்து கத்திக்கிட்டு இருந்தார் விஜய். வந்து 3 மாதம்தான் ஆகுது, 21,000 கோடி கடன் வாங்கியிருக்காரு. அப்போ அவர் கணக்கு அந்த 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 5 கோடி தாண்டிருந்தானே. ஒரு வருஷத்துக்கு 1,20,000 கோடி கடன் வாங்குறதா வந்து ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த நலத்திட்டங்களும் இது வரைக்கும் அறிவிக்கவே இல்லை. வந்து 3 மாதம் ஆச்சு. சிங்கப்பெண் படை அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அது போக கரண்ட் யூனிட்டுக்கு 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க. இது ரெண்டுமே அட்டப் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. வேறு என்ன பண்ணுறது? பட்ஜெட்லையாவது இந்த 2,800 கொடுப்பாங்களா அப்படின்னு பெண்கள், அதாவது விஜய்க்கு அதிகமாக ஓட்டு போட்டது வந்து பெண்கள் தான். அந்த பெண்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அவங்களுக்கு இது நடக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கவனத்தை திசை திருப்பிட்டு திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி திசை திருப்பி விட்டுட்டா நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு. அவர் அதே மாதிரி டாஸ்மார்க் வந்து ஏற்கனவே இடி வந்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் கொட்டுவாங்க அந்த கேஸை தோண்டி எடுத்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவர் எப்படியா அரெஸ்ட் பண்ணலாம்னு நினச்சாங்க. பட் என்னென்னா இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் அவருக்கு ஜாமீன் கிடச்சிருச்சு. எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடியானவொன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போன செந்தில் பாலாஜியை வந்து எப்படியும் ஜாமீன் கிடைக்காத அளவுக்கு பண்ண சொல்லி மிகப்பெரிய அளவில் ரொம்ப வாதாடி இருக்காங்க. அதை வந்து டெல்லி ரிப்போர்ட்டர் திரு நிரஞ்சன் குமார் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்துடைய அதை தமிழ்நாடு அரசுடைய வழக்கறிஞர் எவ்வளோ விலைக்கு அதை போராடினார் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்க விடாமல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை வந்து அவர் அப்படியே என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன இவங்க வந்து அங்கே வாதத்தில் வச்சாங்கிறத அப்படியே கிளியராக போட்டார். ஆனால் எதுவும் நடக்கலை. அவர் ஜாமீனில் வந்துட்டார். ஏன் செந்தில் பாலாஜி மேலே இவ்வளோ டார்கெட் பண்ணுறாருன்னா, அடுத்து வரக்கூடிய எப்படியா இருந்தாலும் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல், இந்த 2 தேர்தலில் வந்து தமிழக வெற்றி கழகம் சிறிதளவில் சறுக்கினாலும் மொத்தம் டேமேஜ் ஆகி போயிடும். கூட்டணி கட்சிகள் சிதறி ஓடிடும். அந்த உள்ளாட்சி தேர்தலெல்லாம் பெருசாக வந்து வேறு யாரும் வெளி சப்போர்ட் பண்ணிட முடியாது. ஏன்னா அந்தந்த ஊர்களில் அந்தந்த கிராமங்களில் அந்தந்த வார்டுகள் ஆல்ரெடி திமுக அதிமுக அப்படின்னு இருக்கும், செட் பண்ணிதே இருக்கும். புதுசாக வந்திருக்க கட்சி எந்த அளவுக்கு அது ஊடுருவ முடியும் அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். அப்படி இருக்க சூழ்நிலையில் அது வந்து நமக்கு, அதாவது எலெக்ஷன் நடந்தால் ஒரு சின்ன பாதிப்பு ஏற்படுத்தால் தன்னுடைய இமேஜ் டோட்டல் டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிறது விஜய்க்கு வந்து பயம் இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் எப்படியாவது செந்தில் பாலாஜியை வந்து உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ கேஸை போடுறாங்க.
பட் எதுவும் நடக்கல, எல்லாம் ஃபெயிலியர் தான். அவர் கேஸை பேஸ் பண்ணிட்டு போய் அவரை வந்து கேஸை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஜாமீன் வாங்கிட்டு ஃப்ரீ ஆகிட்டார். இப்போ என்ன பண்ணுவார் விஜய்? இதுக்கு மேலே இன்னொரு வழக்கு ஏதாவது ஒன்று கொண்டுருவார். மக்கள் தம்பளப்பட்டுக்கிட்டே இருக்கட்டும். ஆனால் தண்ணி வரல, காவிரிக்கு தண்ணி வரல, மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்யலை. நீட்டுக்கு பாஜகவுடைய ஆதரவு மனப்பான்மையிலே செயல்படுற மாதிரி தான் தோணுது தவிர, போராடக்கூடிய கட்சிகள், அதாவது இவருடைய கூட்டணியில் இன்னைக்கு கூட்டணி இவர் ஆட்சி நடக்கிறதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட கேட்டால் அரெஸ்ட் பண்ணுறாங்க, போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. மேகதாது விஷயத்தை பற்றி வாய் திறந்து பேச மாட்டார் முதலமைச்சர். இந்த 3 மாதத்தில் நம்ம வந்து எதிர்கட்சியாக பேசணும்னு ஆரம்பித்து ஏகப்பட்டு பேசலாம். 3 மாதத்தில் இவ்வளோ அன்பாப்புலரான முதல் அரசியல் கட்சி இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மிக இல்லை. ஆளூர் சாணவாசம் இவ்வளோ விலைக்கு குறி வைக்கிறாங்க எங்கேன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளேயே குறி வைக்கிறது நல்லா தெரியுது. ஸோ இதெல்லாம் கடந்து எப்படி ஆளூர் சாணவாசம் வரப்போகிறாரு, திரு செந்தில் பாலாஜி என்ன பண்ண போகிறாரு, அடுத்தடுத்த நிகழ்வுகளில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக எந்த விஷயம்னாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை தெளிவாக ஆதாரத்தோடு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.